என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதல் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நமது வீரமிக்க ராணுவ வீரர்களுக்காக பங்களித்த தமிழக மாணவர்களை தான் மனதார பாராட்டுகிறேன். பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய கலாச்சாரத்தை கட்டி எழுப்புவதில் லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் அர்ப்பணிப்பு நாட்டின் தலைமுறைக்கு உத்வேகம் அளிக்கும். பிரதமர் மோடி புகழாரம். இந்தியாவின் 3வது முப்படை தலைமை தளபதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த NS ராஜா சுப்பிரமணி இன்று பதவியேற்பு. முப்படைகளையும் ஒருங்கிணைக்கும் திட்டத்தை மேம்படுத்துவதே தனது முக்கிய நோக்கம் என உறுதி. 134வது மனதின் குரல் நிகழ்ச்சியை கோயம்பேட்டில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பார்வை. கோடை வெப்பத்தை சமாளிக்க ஒவ்வொரு பிராந்தியத்திலும் பின்பற்றப்படும் பழக்க வழக்கங்கள் குறித்து பிரதமர் மோடி பேசியதாகவும் உரை. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். நமது வீரமிக்க ராணுவ வீரர்களுக்காக பங்களித்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களை தாம் மனதார பாராட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது 134வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய போது தான் கடந்த மாதம் தமிழ்நாட்டின் நாகர்கோவிலுக்கு சென்றிருந்த போது கிரிஜா அம்மா என்ற ஆசிரியரை சந்தித்ததாக கூறினார். அவர் சென்னையில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா உட்பட 3 பள்ளிகளை நடத்தி வருவதாக தெரிவித்தார். மனதின் குரல் நிகழ்ச்சியால் ஈர்க்கப்பட்ட அவர் நாட்டின் வீரர்களின் நலனுக்காக தனது பங்களிப்பை வழங்க உறுதி பூண்டார். இதற்காக தனது பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களை தேசத்தின் வீரமிக்க ராணுவ வீரர்களுக்காக நாள்தோறும் ₹1 வழங்குமாறு ஊக்கமளித்தார். இதன் மூலம் ஒவ்வொரு மாணவரும் ஆண்டுக்கு மொத்தம் ₹365 வழங்கினர். இந்த சிறு பங்களிப்புகள் மூலம் ஒட்டுமொத்தமாக ₹40 லட்சம் திரட்டப்பட்டது. தொடர்ந்து கிரிஜா அம்மா இந்த முழு தொகைக்கான காசோலையை தன்னிடம் வழங்கியதாக கூறினார். மேலும் நமது வீரமிக்க ராணுவ வீரர்களுக்காக பங்களித்த அந்த மாணவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் என்று தெரிவித்தார். இந்திய கலாச்சாரம் மற்றும் தேசத்தை கட்டியெழுப்புவதில் லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் அர்ப்பணிப்பு நாட்டின் ஒவ்வொரு தலைமுறைக்கும் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாரத வரலாற்றில் மகத்தான தீர்க்கதரிசியாக திகழ்ந்த லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கர் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் அவரது அறிவுத்திறன், கருணை மற்றும் பொதுநலனுக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காக தேசம் முழுவதும் அவரை மரியாதையுடனும் கௌரவத்துடனும் நினைவு கூர்கிறது. நாடு முழுவதும் உள்ள புனித கோயில்கள் மற்றும் புனித யாத்திரை தலங்களை புனரமைத்தது முதல் அனைவருக்கும் நீதி மற்றும் நலனை உறுதி செய்தது வரை அவர் ஈடு இணையற்ற பங்களிப்புகளை செய்தார் என்றார். மேலும் அவர் இந்தியாவின் சமூகம், கலாச்சாரம் மற்றும் தேசத்தை கட்டியெழுப்புவதில் அவரது அர்ப்பணிப்பு நாட்டின் ஒவ்வொரு தலைமுறைக்கும் தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று தெரிவித்தார். இந்தியாவின் 3வது முப்படை தலைமை தளபதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி இன்று பதவியேற்றுக் கொண்டார். இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சவுகானின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்ததை தொடர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி இன்று புதிதாக தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்றுக் கொண்ட பின் டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் அவர் மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஆயுத படைகளின் மீது நாடு வைத்துள்ள நம்பிக்கைக்கு தாங்கள் கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நமது பிரதமரின் ஜெய் கூட்டுத்தன்மை, தற்சார்பு, புதுமை ஆகிய தொலைநோக்கு சிந்தனைகளை செயல்படுத்துவதில் தாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று கூறினார். மேலும் இந்திய ராணுவ கட்டமைப்பில் முப்படைகளையும் ஒருங்கிணைக்கும் திட்டத்தை மேம்படுத்துவதே தனது முக்கிய நோக்கம் என்று தெரிவித்தார். கோயம்பேட்டில் பிரதமர் மோடியின் 134வது மனதின் குரல் நிகழ்ச்சியை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பார்வையிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலமாக நரேந்திர மோடி உரையாற்றினார். இதில் கோயம்பேடு தனியார் பூங்காவில் 134வது மனதின் குரல் நிகழ்ச்சியை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், கரு நாகராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். பின்னர் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கேலோ இந்தியா திட்டத்தின் மூலம் விளையாட்டு வீரர்கள் குருவிந்தர் சிங் மற்றும் அபினேஷ் ஆகியோர் தடகள போட்டிகளில் குறிப்பாக 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் எவ்வாறு சாதனைகளை படைக்க முடியும் என்பது குறித்து பிரதமர் கலந்துரையாடியதாக கூறினார். கோடை வெப்பத்தை சமாளிக்க ஒவ்வொரு பிராந்தியத்திலும் பின்பற்றப்படும் பழக்க வழக்கங்கள், குறிப்பாக நீர் மோர் அருந்துதல் மற்றும்
அந்தந்த பகுதிகளுக்கு உரித்தான மாம்பழங்களின் சிறப்புகள் குறித்து பிரதமர் பேசியதை அவர் எடுத்துரைத்தார். மேலும் நாகர்கோவில் ஜெயகோபால் கரோடியா பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் தாங்கள் ஒவ்வொருவரும் தினமும் ₹1 வீதம் சேமித்து மொத்தம் 40 லட்சம் ரூபாயை ராணுவ வீரர்களின் நலனுக்காக வழங்கியதை அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மனதின் குரல் மூலியமாக மக்களிடத்தில் பேசுவது, மக்கள் புரிந்த சாதனைகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமூக கண்ணோட்டத்தோடு இந்த சமுதாயத்தினுடைய நல்லதற்காக பல பேர் கண்ணுக்கு தெரியாமல் சேவை செய்துட்டுருக்கிறார்கள். அவர்கள் சேவைகள்லாம் கூட வெளியில் வரும் விதமாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 134வது எடிஷனாக 2014 அவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு மாதத்தினுடைய எந்த மாதமும் கூட தவறாமல் ஒவ்வொரு மாதமும் கூட மனதின் குரல் நிகழ்ச்சி மூலியமாக 134வது தடவையாக இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி பேசுனதில் தமிழக அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் 5 லட்சத்தை கடந்துள்ளதால் இளைஞர்களுக்கு வேலை வழங்க கோரி பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக அரசு துறைகளில் மே மாதத்தின் கடைசி நாளில் மட்டும் 5000க்கும் மேற்பட்டோர் ஓய்வு பெற்றுள்ளனர் என்று கூறினார். காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மொத்த பணியிடங்களில் 41.7% காலியாக இருப்பது நிர்வாக செயல்பாடுகளை பாதிக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 50,000 பணியிடங்கள் காலியாகும் நிலையில் அவற்றில் 10,000 இடங்கள் மட்டுமே நிரப்பப்படுவதால் காலி இடங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதனால் படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைப்பது கடினமாகி வருவதால் அரசு துறைகளில் உள்ள அனைத்து காலி இடங்களையும் உடனடியாக நிரப்பி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கோவை விளையாட்டு அரங்கின் உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகளை மேம்படுத்துவது குறித்து அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆலோசனை வழங்கினார். கோவை நேரு விளையாட்டு அரங்கில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்து கலந்துரையாடினார். அப்போது விளையாட்டு வீரர்கள் தங்களுக்கு தேவையான ஜெர்சி, காலணிகள், காலை உணவு, கூடுதலான விடுதி வசதிகள், விளையாட்டு உபகரணங்கள் தேவைப்படுவதாக அமைச்சரிடம் கோரினர். அவற்றையெல்லாம் கேட்டறிந்த அமைச்சர் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று வீரர்களுக்கு உறுதியளித்தார். தொடர்ந்து விளையாட்டு அரங்கின் உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகளை மேம்படுத்துவது குறித்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்ட விளையாட்டுத்துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்த ஆளுநர் அர்லேக்கரின் செயல் கண்டனத்துக்குரியது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் பட்டமங்கலத்தை சேர்ந்த இடதுசாரி இயக்க முன்னோடியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு முன்னாள் உறுப்பினருமான இடும்பையன் வயது மூப்பின் காரணமாக காலமானார். அவரது மறைவையொட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சென்று இடும்பையனின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்த ஆளுநர் அர்லேக்கரின் செயல் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டை ஆளுநர் கிள்ளிக்கீரையாக நினைத்து விட்டாரா என்றும் விரும்பினார். திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடையை அணிவித்த அர்லேக்கர் செய்தது படு அயோக்கியத்தனம். என்ன திமிரும் அகம்பாவம் இருந்தா தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்துக்கிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு அந்த மாதிரி காவி உடை அணிவிக்கிறதுனா கிள்ளுக்கரையா தமிழ்நாட்டை நினைச்சிட்டா இருந்தாள் ஆளுநர். இதை விட ஒரு முன்னிருந்த ஆளுநரை விட இந்த ஆள் படுமோசமான ஆளுநர் எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்திருக்க ஆளுநர் பழைய ஆளுநரை விட இந்த ஆள் படுமோசமான ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தேன். செஞ்சிருக்கிறதா தான் சொன்னதில்ல. மன்னிக்க முடியாத அயோக்கியத்தனம். அறிவியல் முன்னேற்றங்கள், எதிர்கால தொழில் வாய்ப்புகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் மனப்பாங்கு குறித்து மாணவர்களுக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் முன்னாள் இயக்குனர் மயில்சுவாமி அண்ணாதுரை அறிவுரை வழங்கினார். சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒருநாள் தொழில் வழிகாட்டல் நிகழ்ச்சி நிர்வாக இயக்குனர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் 142 பள்ளிகளை சேர்ந்த 465க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் 202 பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் முன்னாள் இயக்குனரும் பத்மஸ்ரீ விருது பெற்ற அறிவியலாளருமான மயில்சுவாமி அண்ணாதுரை பங்கேற்று அறிவியல் முன்னேற்றங்கள், எதிர்கால தொழில் வாய்ப்புகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் மனப்பாங்கு குறித்து மாணவர்களிடையே ஊக்க உரை ஆற்றினார்.
இஸ்லாமியருக்கு சொந்தமான வக்பு வாரிய இடத்தை ஒரு மாதத்திற்குள் மீட்டு கொடுக்காவிட்டால் முதலமைச்சர் விஜய் வீட்டின் எதிரே முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று தேசிய சிறுபான்மைத்துறை செயலாளர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய சிறுபான்மைத்துறை செயலாளர் இப்ராஹிம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அச்சிறுபாக்கத்தில் இஸ்லாமியருக்கு சொந்தமான வக்பு வாரிய இடத்தை ஒரு மாதத்திற்குள் மீட்டு கொடுக்காவிட்டால் முதலமைச்சர் விஜய் வீட்டின் எதிரே முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். மேலும் முதலமைச்சர் வாயளவில் மட்டும் சிறுபான்மையினர் அரசியல் என்று பேசாமல் சிறுபான்மை மக்களின் எதிர்காலத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்டவராக இருந்தால் தமிழகம் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வக்பு சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கவின் கொலை வழக்கில் சம்பந்தமில்லாமல் அவரின் பெற்றோரை வழக்கில் சேர்த்துள்ளதாக பசுமன் மக்கள் தேசம் கட்சி நிறுவனர் இசக்கி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். கவின் கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தாயாரும் உதவி ஆய்வாளருமான கிருஷ்ணகுமாரியை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்தும் விடுதலை செய்ய கோரியும் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் பசுமன் மக்கள் தேசம் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிறுவனர் இசக்கி ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கவின் கொலை வழக்கில் சம்பந்தமில்லாமல் அவரின் பெற்றோரை வழக்கில் சேர்த்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இனி எல்லா ஆணவ கொலை வழக்கில் பெற்றோர்களை கைது செய்வார்களா என்று வினவினார். அவங்க தாய் தகப்பனர் எந்த ஒரு துளி கூட சம்பந்தம் இல்லாத அவங்க தாய் தகப்பனை வந்து இந்த வழக்கில் சேர்த்துருக்காங்க, வந்து சிறைப்படுத்தியிருக்காங்க. அதில் கிருஷ்ணகுமாரி அவர்களை ஒரு தாயை வந்து இத்தனை மாதங்களாக காவல்துறை வந்து கைது செய்யலை, வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க தற்போது அவர்களை கைது செய்ய ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தின் பேரில் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. இதை என்னென்னா குற்றவாளிகளை கைது செய்வதில் மாற்றுக்கிறதே கிடையாது. குற்றத்துக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அதுக்கான ஆதாரங்களும் இவங்ககிட்ட இருக்குது. சிபிசிஐடி வந்து தமிழ்நாடு சிபிசிஐடி இவங்களை வந்து ஜோடிச்சிருக்காங்க. ஜோடித்து இந்த வழக்கில் உள்ளே கொண்டு வரணும்னு நீதிமன்றத்தில் நிற்காது. ஆனால் அப்பாவிக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அந்த சமூகத்தோட தலைவர்களுடைய நிர்பந்தத்தில் இவங்களை வழக்கில் சேர்த்தாங்க. இணையம் புத்தன்துறை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் புத்தன்துறை மீனவ கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 1994ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வேலைவாய்ப்புக்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்ற ஆண், பெண் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் முன்னாள் மாணவ மாணவிகள், முன்னாள் ஆசிரியர்கள் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், குழு புகைப்படம் எடுத்தல், பள்ளி காலத்தில் பல்வேறு வகையான தின்பண்டங்களை மாறி மாறி பரிமாறி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் பழைய மாணவர்களை பார்த்ததும் தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் உற்சாகத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மங்கலத்தில் கோடைக்கால கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு தகுதி பட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் கோடைக்கால கராத்தே பயிற்சி பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கடந்த 60 நாட்களாக மாணவர்களுக்கு நடைபெற்றது. இது நிறைவு பெற்ற நிலையில் மாநில தலைமை கராத்தே மாஸ்டர் பெரியண்ணன் தலைமையில் மாணவர்களுக்கு தகுதி பட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றி கழகம் திருஞ்சாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் கலந்து கொண்டு கராத்தே பயிற்சியில் தகுதி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தகுதி பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கினார். இந்நிகழ்வில் இந்திய தலைவர் கராத்தே ஹன்சி, கராத்தே ரமேஷ் பாபு, மாவட்ட சிலம்பம் ஆசான், சீனியர் பிளாக் பெல்ட் வீரர்கள், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கான ஜெர்சி அறிமுக விழா காலப்பட்டி பகுதியில் நடைபெற்றது. கோவையில் மாற்றுத்திறனாளிகளின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மற்றும் கோவா அணிகள் பங்கேற்க உள்ள இதற்கான ஜெர்சி அறிமுக விழா காலப்பட்டி பகுதியில் நடைபெற்றது. இதில் தனியார் குழுமத்தின் பொது மேலாளர் கிருஷ்ணகுமார், அனுகிருத்திகா, ராக் அமைப்பின் துணைத் தலைவர் ரவீந்திரன் மற்றும் அஜய் ஆறுமுகம் ஆகியோர் ஜெர்சியை வெளியிட்டு பேசினர். அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டை ஊக்குவித்து அனைவரையும் உள்ளடக்கிய விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இந்த போட்டி நடத்தப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஹாய், வணக்கம். நான் அனீஷ், தமிழ்நாடு வீல் சேர் கிரிக்கெட் அசோசியேஷனோட கோச்சராக இருக்கேன். நாளைக்கு கோயம்புத்தூரில் தமிழ்நாடு வெர்சஸ் கோவை கலைமகள் காலேஜில் வச்சு நடக்குது. அதாவது மே 31 வந்து இந்த டோர்னமெண்ட் நடக்குது. இது வந்து வீல் சேர் கிரிக்கெட் டோர்னமெண்ட். கோவா வெர்சஸ் தமிழ்நாடு 3 மேட்ச் சீரியஸ் ஆடுறாங்க. இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்குன்னா, வீல் சேரில் உட்காந்து ஆடுவாங்க. நார்மல் கிரிக்கெட் அதில் இருக்கிற எல்லா ரூல்ஸும் இதுலேயும் இருக்குது. கன்னியாகுமரியில் கோடைக்கால இறுதி வார விடுமுறை என்பதால் அதிகாலை முதலில் சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர்.
சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரிக்கு கோடைக்கால இறுதி வார விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். அதில் குறிப்பாக இன்று அதிகாலை முதலே சூரிய உதயத்தை காண ஆர்வமுடன் வந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்துவிட்டு கடற்கரையில் அலைகளோடு விளையாடி உற்சாகம் அடைந்தனர். தொடர்ந்து கன்னியாகுமரியின் முக்கிய சிறப்பான கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபம், அதை இணைக்கும் கண்ணாடி நடைபாலம் ஆகியவற்றை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் உள்ளூர் கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓமலூரில் குழந்தையை கேட்டு சென்ற தாயை அடித்து விரட்டிய கணவரது குடும்பத்தினர் மீது காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தாயின் பெற்றோர் எச்சரித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த புவனேஸ்வரி திருப்பதி தம்பதியினருக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் குழந்தையை பிரித்து வைத்துக் கொண்டு புவனேஸ்வரியை கணவர் குடும்பத்தினர் அடித்து விரட்டியுள்ளனர். இதுகுறித்து ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் கணவர் வீட்டிற்கு சென்று குழந்தையை கேட்ட புவனேஸ்வரியை மாமனார், மாமியார் உள்ளிட்டோர் தாக்கியதில் அவர் மயக்கமடைந்து ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து முறையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக புவனேஸ்வரியின் பெற்றோர் எச்சரித்துள்ளனர். தாராபுரம் அருகில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தேர்பாதை கிராமத்தில் உள்ள கோழி பண்ணையில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் 2 நாட்களுக்கு முன் ஆட்டோ ஒன்றை வாடகைக்கு எடுத்து சென்றனர். அப்போது உப்பாறு சாலை அருகே வாடகை தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் வடமாநில தொழிலாளி ஒருவர் ஆட்டோ ஓட்டுநரை சிறு கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநரை மீட்டு கோவை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த குண்டம் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட வடமாநில சிறுவர்களை கைது செய்து சிறார் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கிய வட மாநிலத்தவர்களை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணா சிலை அருகில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் சஞ்சய் காந்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் பிற மாநிலத்தவர் பணிபுரிவதற்கு முறையான ஆவணங்களை பெற்ற பின்னரே அந்தந்த தொழில் நிறுவனங்கள் அவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கத்தில் போக்சோ வழக்கில் 2 சிறுவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே திருவள்ளுவர் நகரை சேர்ந்த விக்னேஷ் என்ற சிறுவன் 14 வயது மதிக்கத்தக்க சிறுமியை காதலித்து வந்தார். இந்நிலையில் இருவரும் தனிமையில் இருந்தபோது எடுத்த காட்சிகளை அவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோவை விக்னேஷின் நண்பரான அரவிந்தன் என்பவர் தற்செயலாக பார்த்து தனது செல்போனுக்கு பகிர்ந்து கொண்டுள்ளார். பின்னர் அந்த வீடியோவை காட்டி தன்னுடனும் இணக்கமாக இருக்க வேண்டும் என அந்த சிறுமியை மிரட்டியுள்ளார். அவ்வாறு இல்லையெனில் தனிமையில் இருந்த காட்சிகளை சமூக வலைதளங்களில் பதிவேற்றி விடுவேன் என்று அச்சுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அந்த சிறுமி தனது காதலினிடமும் பெற்றோரிடமும் கூறினார். இதன் பின்னர் சம்பவம் குறித்து செங்கம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் விக்னேஷ், அரவிந்தன் ஆகிய இருவரையும் விசாரணை செய்து இருவர் மீதும் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மதுராந்தகம் அருகே மின்வாரியத்துறை ஊழியராக பணியாற்றியவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுப்பாக்கம் அருகே கோட்டை புஞ்சை கிராமத்தை சேர்ந்தவர் வேதாச்சலம். இவர் மின்வாரியத்துறை ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் திருமுக்காடு கிராமத்தில் மின்சாரம் திடீரென தடைபட்டது. இதனால் மின்வாரியத்திற்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் அங்கு சென்ற ஊழியர் வேதாச்சலம் மின்மாற்றியை நிறுத்திவிட்டு மின்சாரம் திடீரென தடைபட்ட காரணத்தை அறிய ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். உடனடியாக கிராம மக்கள் மின்வாரியத்துறைக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு சென்ற மின்வாரிய உயர் அதிகாரிகள் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து அச்சிறுப்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்பேட்டில் தனியார் மதுக்கூடத்தில் ஏற்பட்ட தகராறு விபரீதத்தில் சிற்றுந்தில் மோதியதில் இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கோயம்பேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தனியார் விடுதி மதுக்கூடத்தில் குடித்துவிட்டு நடனம் ஆடிக்கொண்டிருந்த போது 2 தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்களை பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். ஒரு தரப்பினர் 3 சக்கர வாகனத்திலும் மற்றொரு தரப்பினர் சொகுசு சிற்றுந்தில் வந்துள்ளனர். அப்போது ஒரு 2 சக்கர வாகனத்தில் சென்றவர்கள் கற்களை சிற்றுந்தின் மீது வீசினர். இதில் ஆத்திரமடைந்த சிற்றுந்தில் வந்த நபர்கள் சிற்றுந்தை வேகமாக இயக்கி சென்று அவர்களை இடிக்க முயன்ற போது மற்றொரு வாகனத்தில் வந்த 2 பெண்கள் மீது மோதியதில் யான்சி என்ற பெண் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அவருடன் மற்றொரு பெண் காயமடைந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர்.
இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு குடும்பத்தினருடன் சென்ற சிற்றுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கேளம்பாக்கம் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு பகுதியைச் சேர்ந்த அந்தோணிராஜ் தனது குடும்பத்தினருடன் சிற்றுந்தில் வேளாங்கண்ணி நோக்கி சென்று கொண்டிருந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் கடலி கிராமம் அருகே சென்றபோது சிற்றுந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்த அக்கம் பக்கத்தினர் சிற்றுந்தில் இருந்தவர்களை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் அந்தோணிராஜின் மகள் ஹரிணி பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உடல் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து தகவல் இருந்து வந்த பெரம்பூர் காவல் ஆய்வாளர் மலைசாமி உள்ளிட்ட காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரி அருகே உடல்நலக்குறைவால் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை தகனம் செய்ய மறுப்பு தெரிவித்த தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த காவல்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற மூதாட்டி உடல்நலக்குறைவால் காலமானார். இந்த நிலையில் இறுதி சடங்குகள் முடிந்து அவரது உடலை தகனம் செய்வதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த நிலையில் வேறொரு சமூகத்தை சேர்ந்த நபரின் உடலை தங்கள் பகுதியில் உள்ள இடுகாட்டில் தகனம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் இரு தரப்பினரிடையே தனித்தனியாக சமரசம் செய்ததை அடுத்து ஒரு தரப்பினர் கலைந்து சென்றனர். இதனையடுத்து காவல்துறையினரின் பாதுகாப்புடன் உறவினர்கள் மூதாட்டியின் உடல் ஊர்வலமாக கொண்டு சென்று தகனம் செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறந்தாங்கி அருகே மேலப்பட்டில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபட்டினத்தை சேர்ந்த இஸ்மாயில், நஜூமுதீன் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் அறந்தாங்கி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். மேலப்பட்டு பகுதியில் சாலையை கடக்க முயன்ற போது அவ்வழியாக வந்த மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த விமல்குமார் என்பவர் மீது இருசக்கர வாகனம் பலமாக மோதியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்து வண்டி கீழே விழுந்ததில் வாகனத்தை ஓட்டி சென்ற இஸ்மாயில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். விபத்தை கண்ட அக்கம் பக்கத்தினர் காயமடைந்த நஜூமுதீன் மற்றும் விமல்குமார் ஆகிய இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதற்கிடையே விபத்தில் உயிரிழந்த இஸ்மாயிலின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாராபுரம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஈச்சர் வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருப்பூரில் இருந்து மதுரை கப்பலூர் நோக்கி பார்சல் பொருட்களை ஏற்றி சென்ற ஈச்சர் வாகனத்தை முருகன் என்பவர் ஓட்டி சென்றார். அந்த வாகனம் வேங்கிப்பாளையம் அருகே சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் முருகன் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஓட்டுநர் முருகனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டியில் மும்பை இந்திய கப்பற்படை அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் அகில இந்திய அளவிலான ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் மும்பை இந்திய கப்பற்படை மற்றும் செகந்திராபாத் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அணிகள் மோதின. இரு அணிகள் 1-1 என்ற கோல் கணக்கில் சமன் பெற்ற நிலையில் சூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் மும்பை இந்திய கப்பற்படை அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் விளையாட்டு வீரரும் அர்ஜுனா விருது பெற்றவருமான முகமது ரியாஸ், பெங்களூரு MEG அணியின் முன்னாள் தலைவர் சாம்சங் பெர்னாண்டஸ் ஆகியோர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளையும் ரொக்க பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார். இதில் முதலிடம் பிடித்த மும்பை இந்திய கப்பற்படை அணிக்கு 2 லட்சம் ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த செகந்திராபாத் சவுத் சென்ட்ரல் ரயில்வே அணிக்கு 1 லட்சம் ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்த ஜலந்தர் ஆர்மி கிரீன் அணிக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இனி வருவது திரையுலக செய்திகள். அஸ்வினி திவாரி இயக்கியுள்ள சிஸ்டம் திரைப்படத்தின் வெற்றியை உறுதிப்படுத்தும் விதமாக நடிகை ஜோதிகா தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இயக்குனர் அஸ்வினி திவாரி இயக்கியுள்ள படம் சிஸ்டம். இத்திரைப்படத்தில் சோனாக்ஷி சின்ஹா, ஜோதிகா மற்றும் அசுதோஷ் கோவாரிகர், பிரீத்தி அகர்வால் உள்ளிட்ட பலரும் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். இந்த படம் கடந்த மே 22ஆம் தேதி அமேசான் பிரைம் OTT தளத்தில் நேரடியாக வெளியானது. இரு வலிமையான பெண் கதாபாத்திரங்களை மையமாக வைத்து இத்திரைப்படம் உருவாகியுள்ளது. சிஸ்டம் படத்திற்கு ரசிகர்களிடம் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்நிலையில் சிஸ்டம் வெற்றியை உறுதிப்படுத்தும் விதமாக ஜோதிகா படத்தின் இயக்குனர் அஸ்வினி ஐயர் திவாரியுடன் மும்பையில் உள்ள பிரபலமான மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று வழிபட்டு தனது நன்றியை தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள்.
IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் இன்று மோதுகின்றன. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இதில் குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில் தலைமையிலான வீரர்களும் பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜத் படிதார் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று கிரிக்கெட் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் 3வது சுற்று போட்டியில் மார்டின் லாண்டலூஸை வீழ்த்தி ஜுவான் மேனுவல் செரண்டலோ வெற்றி பெற்றுள்ளார். பிரான்ஸ் தலைநகரமான பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 3வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் அர்ஜென்டினாவின் ஜுவான் மேனுவல் செரண்டலோ ஸ்பெயினின் மார்டின் லாண்டலூஸ் உடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய ஜுவான் மேனுவல் செரண்டலோ 3-2 என்ற செட் கணக்கில் மார்டின் லாண்டலூஸை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் ஜுவான் மேனுவல் செரண்டலோ 4வது சுற்று போட்டிக்கு முன்னேறினார். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். நமது வீரமிக்க ராணுவ வீரர்களுக்காக பங்களித்த தமிழக மாணவர்களை தான் மனதார பாராட்டுகிறேன். பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய கலாச்சாரத்தை கட்டி எழுப்புவதில் லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் அர்ப்பணிப்பு நாட்டின் தலைமுறைக்கு உத்வேகம் அளிக்கும். பிரதமர் மோடி புகழாரம். இந்தியாவின் 3வது முப்படை தலைமை தளபதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த NS ராஜா சுப்பிரமணி இன்று பதவியேற்பு. முப்படைகளையும் ஒருங்கிணைக்கும் திட்டத்தை மேம்படுத்துவதே தனது முக்கிய நோக்கம் என உறுதி. 134வது மனதின் குரல் நிகழ்ச்சியை கோயம்பேட்டில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பார்வை. கோடை வெப்பத்தை சமாளிக்க ஒவ்வொரு பிராந்தியத்திலும் பின்பற்றப்படும் பழக்க வழக்கங்கள் குறித்து பிரதமர் மோடி பேசியதாகவும் உரை. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.